இந்த வீடியோவில் நான் காப்பர் டீ செக்கப் பற்றி, இப்போ காப்பர் டீ போட்டுட்டீங்க நீங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஜென்ரலி வந்து ஃபஸ்ட்டு பீரியட்ஸு அது முடிஞ்சாவிட்டு அடுத்த மாதம் பீரியட்ஸ் போது வர சொல்லுவோம். ஏன்னா காமனாக வந்து எக்ஸ்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த காப்பர் டீ ப்ளீடிங்கோட வெளியில் வந்துடும். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு பீரியட் போது அது கடைசியாக முடியறச்சே 4th or 5th டே வந்து காட்ட சொல்லுவோம். காப்பர் டீ பிளேஸில் இருந்ததுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அண்ட் பேஷண்ட்டாகவும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ப்ளீடிங் எப்படி இருந்தது, பெயின் எப்படி இருந்தது. எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும் யூட்ரஸில், ஒரு ஃபாரின் பாடி இருக்கிறதுனால. ஆனால் அதுக்கு டேப்லெட் கொடுத்து நம்ம கொஞ்சம் பெயின் கில்லர், ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன் கொடுத்தாலே பேஷண்ட் செட்டில் ஆகிடுவாங்க. ஒன்ஸ் யூட்ரஸில் அது இருக்குன்னு பழகிடுதுன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. 3 years 5 years ஈஸியாக இருக்கும். அப்புறம் அட்லீஸ்ட் 6 months வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கணும். கீழேருந்து அந்த த்ரெட் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்கேனில் அந்த காப்பர் டீ கரெக்டான பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் உங்களுடைய ரெகுலர் காப்பர் டீ செக்அப். அப்புறம் 3 years or 5 years அந்த டைம் முடிஞ்சோன்னா அதை எடுத்துடணும்.